1. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரும் ஆல்பா வார்த்தை ஊழியங்களில் வேத பாடம் பகுதிக்கு கொண்டு வருவது வரவேற்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆஃப் ஆல்பம்ஸ். Come, let's enjoy the word of God, and we have to be always united with the word of God. நாம் எந்த காரியம் செய்தாலும் தேவனுடைய வசனத்தின்படி செய்தால் நாம் வெற்றி பெறுவோம். இதை சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை வாசித்து அதில் கடந்து செல்வோம். சகரியா 4 அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன். 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்ல பலத்தினாலே வார்த்தை என்னவென்றால் பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆகும், ஆவினாலே ஆகும், என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இங்கே என்னுடைய ஆவின்னு அவர் சொல்றது பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி, ஆவியானவருடைய ஆரிஜின் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இது அதை நம்ம கண்டுபிடிச்சா அவரால் தான் காரியம் நடக்க போகுது. இப்போ அப்படின்னு சொல்கிறாரு, தேவனே சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? இன்றைக்கி நம்மளுக்கும் தேவையானது பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இல்லைனா ஒருத்தனும் எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆளுகிறதுக்கு ஒரு அபிஷேகம், இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அபிஷேகம், எல்லாத்துக்கும் அபிஷேகம். அது ஆவியானது தான் அருள் செய்கிறார். இப்போ முதலாவது இது பூமியை கிரியேட் பண்ணும்போதே அவருக்கு எப்படி வந்திருக்குதுன்னா, பிதாவாகிய தேவனுக்கு வந்து காரியம் பாருங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரம். இது வித் வெரி பிகினிங் இட்ஸ். இது முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்போ 1வது வசனத்தைக்கும் 2வது வசனத்துக்கும் ரொம்ப கேப் இருக்கு. அது எவ்வளோ மேபி எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த வசனத்துக்கு ஒன்று டிரைவ் பண்ண முடியும். நம்ம பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்தது. இந்த வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு இது தோணணும், ஆண்டவர் எல்லா ஒழுங்கும் காரணம். தேவனாய் கர்த்தர் இருக்கும்போது அதில் ஒழுங்கும் எல்லாமே கிரமமாக செய்து முழுக்கப்படும். இங்கே பூமி ஒழுங்கினமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னபோது அங்கே யார் இருந்திருப்பான்னு சொல்லி நம்மளை அனுமானிச்சுக்கலாம், தீர்மானம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிசாசு அதை கெடுத்து கொண்டிருந்தான் பூமியை. அதனால தான் மனுஷனை கொண்டு அந்த இடத்துல கர்த்தர் வச்சாரு. அதுதான் அவனுக்கு ரொம்ப கோபம். ஒன்று தான் பதவி போச்சு, 2வது அவன் இருந்த டெரிட்டரி போச்சு. இப்போ எப்பவுமே டீமனாலஜியில் நீங்கள் படிக்கும்போது முக்கியமாக பிசாசு கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் இஸ் டெரிட்டரி வெரி மச். அந்த டெரிட்டரி பிடிக்கி தான் தேவன் மனுஷனை கொடுத்தாரு. அதாவது ஒழுங்கீனமாகவும் வெறுமையாக இருந்த இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மனுஷன்கிட்ட கொடுக்கல, அவர் தான் பண்ணார், ரிப்பேர் பண்ணார். அவர் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் செய்தார். அப்போ அங்கே என்ன போட்டிருக்கு? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டார். எவ்ரி திங் சயின்டிஃபிக்கலாகவே நம்மளுக்கு தெரியும். எல்லாமே எவ்ரி திங் கேம் த்ரூ த வாட்டர் தான். ஸோ ஜலத்தின் மேலே உட்காந்து எல்லா காரியத்தையும் செய்துட்டு இருந்தார் ஆவியானவர். ஸோ அப்போ இட்ஸ் a globe filled with water. 3/4 of the globe filled with water. மற்றதெல்லாம் தான் லேண்டு. அந்த லேண்டை மீதியும் பிரிக்கிறார். ஸோ பிசாசோட கிரியைகளை தேவன் அழிச்சு போட்டு அந்த இடத்துல இது பண்ணுறாரு. பட் அவனை சாவடிக்க முடியாது பிசாசு, ஏன்னா இஸ் ஸ்பிரிட். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த இடத்துல மனுஷனை கொண்டு வைக்கிறாரு. அவனை கமாண்ட் பண்ணுறாரு, நீ பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த எர்த், சப்டூ இட் அண்ட் டாமினேட் இட்ன்றாரு. அவனுக்கு புரியல. அவனுக்கு என்ன பண்ணிட்டான், நல்லா தான் நாள் ஓடிட்டு இருந்தான். அந்த இடத்துல பாவம் நுழைந்தது. பாவம் நுழைந்த உடனே மேன் பிகேம் எக்ஸ்போஸ்ட். அவனுடைய காரியங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. சின் காட் அப் வித். God cannot tolerate sin. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனால் ஒருபோதும் பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறாங்க, தெரிந்தோ தெரியாமலையோ நாங்கள் பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி தெரியாமல் யாரும் பண்ணுறதில்ல, தெரிஞ்சு தான் பண்ணுறோம். அது உண்மையை ஒத்துக்கணும். என்றைக்கு அது உண்மையை ஒத்துக்கிறோமோ we become victorious. We know it's a sin.
ஆனால் பெஸ்டில் வி டூ இட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சின்ன பொருளை பார்க்குறோம். அந்த பொருள் மேலே ஆசை வந்துருக்கு. சரி, நம்மளுக்கு வாங்கிறதுக்கு அது கெப்பாசிட்டி இருக்குதான்னு என்ன வேணாமான்னு நினைக்கிறோமோ, மனசில் 2 விதமான எண்ணங்கள் ஓடும். ஒன்று வாங்கலாம், ஒன்று வேணாம். நான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய போயிருக்கேன். ஆனால் நான் தப்பிச்சிருக்கேன். இப்போ என்னன்னா, இது இப்போ பார்த்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போய் அந்த கடையில் கேமரா போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னாச்சு, நம்ம போகும்போது அந்த ஒரு புக் ஷாப்பில் போனோம்னு அந்த புத்தகத்தை படிக்கலன்னு ஆசை வரும். நான் நிறைய புக்ஸ் வாங்குவேன். இப்போ வந்து திடீர்னு அந்த புக்கு ஒன்று எடுத்துடுது, இல்லாட்டி பழங்கி போச்சு, ஒரு பேஜ் கிழிஞ்சிருச்சு சைட்டாக. இப்போ நம்ம ரியாக்ஷன் என்ன? இதுதான் இங்கே பாவத்துக்கு ஆரிஜின் ஆரம்பம். அது இப்போ என்னன்னு கேட்டால், அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போயிட்டு கிழிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைலண்டாக மூடி அதை எந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இது பாவத்துக்கு அடையாளம் முதல்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஆனால் இதே புக்கை நம்ம என்ன பண்ணோம், நேராக பண்ணி அதை போய் வாங்கி கொண்டு போயிட்டு அவன் காசை கொடுத்துட்டோம்னா, அடுத்தவனோட ஏற்படுகிற நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்கிறீங்க. ஆவியானவர் உங்கள் மேலே பிரியமா இருக்காரு. இது ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் டே டு டே லைஃப்லேயும் சொல்கிறேன். நிறைய ரோடில் கார் ஓட்டுறோம், காரில் போகிறோம், ரெட் லைட்னா ரெட் லைட்டை நிறுத்தணும். நிறுத்தாமல் நம்ம போயிடுவோம். இட்ஸ் எ சின். ஆனால் யாருக்கும் தெரிய போகிறதில்லை. ஆனால் ஸ்பிரிட் வேர்ல்ட் வாட்சஸ். இப்படி தான் நம்ம மாட்டிக்குவோம். அந்த பாவத்தை ஒரு சின்ன கட்டளை மீறி இருப்போம். ஏன்னா எந்த ஒரு அதிகாரமும், எல்லா அதிகாரமும் தேவனத்தில் தான் வருகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன சொல்கிறான், ரோட்டில் ரெட் லைட்டை நின்றுட்டு போ அப்படின்றான், க்ரீன் லைட் வந்தானே போன்றான். நம்ம அது மாதிரி செய்யும்போது பிகாஸ் ஆக்சிடென்ட்ஸ், நெக்லிஜென்ஸ், இதனால் நிறைய பேர் கை போகலாம், கால் போகலாம், தலை போகலாம், உயிர் கூட போகலாம். அதனால தான் ரோட் ரூல்ஸை நம்ம மதித்து நடக்க கற்றுக்கணும். ஸோ இப்படி தான் சின்ன சின்னதாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மனசாட்சி இந்த உலகத்தில் எப்படி போயிடுச்சுன்னா, அதுவும் இந்த மொபைல் ஃபோன் வந்தது பிறகு யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் வந்து ஃப்ளை இந்த ரோடு ஏறிட்டு சத்தம் போட்டுட்டு ஐ டோன்ட் நோ, தே கெட் காட். அன்றைக்கி கூட நியூஸில் கேள்விப்பட்டேன், 2 இளைஞர்கள் ஏறி போய் ரோட் டிவைடரில் அடித்து செத்து போயிட்டாங்க. இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் உங்களோட ப்ளஷர் வந்து உங்கள் உயிருக்கு ஈக்குவல் இல்லை. பிசாசு உங்களை சாவடிக்கணும்னு விரும்புகிறான், அதை மாதிரி பண்ணுறோம். உங்கள் உயிர் ரொம்ப ப்ரெஷஸ். அதனால தான் கர்த்தர் 139ஆம் சங்கத்தில் போட்டிருக்கும், தாயின் கருவிலிருந்து அவர் வாட்ச் பண்ணி உங்களை வளர்த்து பண்ணாரு. இன்ஃபேக்ட் let me tell you, your parents won't know you, but God knows you. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ மாதங்கள் ஆகும். இளைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சொல்கிறேன். ஆனால் தேவனுக்கு தெரியும் அவர் என்ன, யாரை ஆம்பளையா அனுப்பிச்சாரா பொம்பளையா அனுப்பிச்சாரா எல்லாம் தெரியும். அதனால் ஜெண்டர் கிளாஷ் பண்ணாதீங்க தயவுசெய்து. இது ஆண் பெண் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். எல்லாமே தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், நம்ம எதற்காக அவர் உருவாக்கினார், நான் ஃபண்டமெண்டல்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதற்காக உருவாக்கினார் அந்த நோக்கத்தை புரிந்து நம்ம அவருடைய வழிகள் நடக்க கற்றுக்கணும். இதுக்கு நமக்கு பெருசாக உதவி செய்கிறவர் தான் ஆவியானவர். ஆவியானவரிடம் ஒரு சின்ன காரியம் கூட செய்ய முடியாது நம்மளால. இப்போ வந்து பார்க்குறோம், ஆதாமுக்கு பாவம் செய்தோடனே தேவ மகிமை ஏற்று போயிட்டான். க்ளோரி went off from Adam. That means the first death happened. Glory, God's glory shining on us only is our life. அதுதான் நம்மளுக்கு முதல்ல உயிர். அது போன உடனே நம்ம we are eligible for corruption. யார் பேர் கேட்டு வந்து கரப்டானா ஆதாமு, அப்போ அவனுடைய பெஞ்சாதி பேச்சு கேட்டு கரப்டானா. ஆனால் அவன் பெஞ்சாதி யாருக்கு போய் பேசுனது, பிசாஸ்.
ஏன் பேசினா அவனுடைய இடத்த தான் பிடிச்சி கொடுத்துருக்காரு, ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம கையில். அவன் ஒரு காலத்தில் பூமியில் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்து எல்லாத்தையும் கெடுத்து போட்டு நாசம் பண்ணி விட்டுத அவர் அது நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, பிடுங்கி அவர் ரிப்பேர் பண்ணி நம்ம கையில் கொடுத்தாரு. நீ இனிமே அதிகாரியாரு, அதுக்குன்னு மனுஷனை உருவாக்கி அவன் கையில் எதுவுமே கொடுக்க முடியாது, இனிமேல் நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், பாவம் செய்து அந்த அதிகாரத்தை திருப்பியும் பிசாசு கையிலே கொடுத்துட்டோம். இன்னைக்கு அதனால தான் பிசாசு நம்மளை ரூல் பண்ணுறான். நான் பரிசுத்தாவியானவர் முன்னால் விளக்கத்துக்கு முன்னால் பரிசுத்தாவி கேனாட் டாலரேட் சின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவரால் உங்கள் பாவத்தை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால தான் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால் சொந்தமாக எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, நம்ம எபிலிட்டினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நிறைய பெரிய ஒரு ராஜா, எந்த ஒரு ராஜாவும் தன் சேனையின் மிகுதினால் ரட்சிக்கப்படாது. ரட்சிப்பை உண்டாக்குறதே கர்த்தர் தான். சின்ன ஆமையை வச்சிருப்பான், அடிச்சுட்டு போயிடுவான். இன்ஃபேக்ட் இது பண்ணுங்க, அதான் இந்த ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். வியட்நாம் ஒரு சின்ன ஊர். சைனா இன்வேடட் வியட்நாம், அவன் அருமையான லெசன் சொல்லி கொடுத்தான் சைனாக்காரனுக்கு. அவங்க கிட்டே வர மாட்டான், இப்போ யோசனை பண்ணக்கூடாது. பெரிய கண்ட்ரி, பெரிய ஆர்மி, பெரிய ஃபோர்ஸ். ஈவன் அமெரிக்கா காட் இட். இட்ஸ் நாட் தட் அவங்க டெரிட்டரின்னு வரும்போது அவங்க ஃபண்டத்தை சண்டை போட செய்வாங்க, அது என்ன வேணா செய்வாங்க. அதனால் இங்கே நல்லா நினச்சிக்கோங்க, தேவனுடைய ஆவியினால ஆகும். அப்போ இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் தேவனுடைய ஆவி வேணும். ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது கொஞ்சம் வேகமாக கடந்து செல்லலாம். இயேசுவோட வாழ்க்கையில் ஆவியானவர் இருந்தாரா? இருந்தார். இப்போ மத்தேயு 3:00 இயேசு ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். 30 வயசு, ஏறக்குறைய 30 வயசு உள்ளார் போட்டிருக்கு வேதத்தில். இப்போ ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். அவர் ஒபே பண்ணுறாரு. அவருக்கு தேவையில்லை, ஞானஸ்நானம் தேவையில்லை. இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு மாதிரியை செய்து விட்டு போகணும்னு சொன்னால் தேவ நீதியை நிறைவேற்றுறதுன்னு சொல்கிறார். இப்போ வாசிக்கிறேன் 3:15. அப்பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. இங்கே நமக்கு அப்படின்றாரு. இது ரெண்டு பேர்லாம். இவர் நமக்குனா இஸ் அ கிங்டம் பர்சன். ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் அ கிங்டம் பர்சன். நமக்குன்னு சொல்றது. ரெண்டாவது நமக்குன்னு சொல்றது பிதா குமார் பரிசுத்தாவி காம்பினேஷன்ல தான் வராங்க. ட்ரையோன் காட். நமக்குன்னு சொல்றாரு, எனக்குன்னு சொல்ல பாருங்க. நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். பேர் அவனே வெயிட் பண்ணிட்டு இருந்தான், இவர் எப்போ வரப்போறாரு. இயேசுக்கு முன்னோடி தான் யோவான் ஸ்நானகன். அவர் வந்தோடனே இவன் அவனுக்கு டவுட்டா இருக்கு, இவரா இல்லையான்ட்டு. ஆனால் காட் இஸ் கோஸ் எவ்ரிதிங் நேச்சுரலி. அது மாதிரி தான் சயின்டிஃபிக்காக தான் போவார். ஆனால் அவர் பார்க்குற சயின்ஸ் சூப்பர் சயின்ஸ், நம்ம பார்க்குற சயின்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஒபே பண்ண உடனே, ஞானஸ்நானம் பெற்று ஒபே பண்ண உடனே அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அங்க என்ன போட்டு வானத்தில் கொடுத்து தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அவர் தான் பார்த்தாரு. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் எழுப்பி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. சத்தம் உரைத்தது. ஸோ ரெண்டாவது அவருடைய மினிஸ்ட்ரியில, இயேசுவோட மினிஸ்ட்ரியில, தென் the Holy Spirit took control of him. And அனுதினம் வாழ்க்கைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பிசாசோட மோதிரத்தை தான். He has to do it. ஏன்னா முதல் மனிதன் அங்கே ஆதாம் அதில் தோத்துட்டான். இயேசு கிறிஸ்து ரெண்டாம் ஆதாம். அதை அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே கன்ஃபர்ம் பண்ணணும். ஆதாம் எப்படி தோத்தான்? பொண்டாட்டிகிட்ட போய் மேனேஜ் பண்ணான் பிசாசு. இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே அவன்கிட்ட மோதுற போது என்னாச்சு? மோதுறதுன்னா சண்டை போடுறதில்ல, வாயின் வார்த்தைகள் தேவ வசனத்தை சொல்லி அவனை வெற்றி செஞ்சார். அப்புறம் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், அவர் பற்றி என்னென்னா போட்டிருக்கோம், இயேசுவுக்கு
முழுவதுமாக நிரப்பப்பட்டிருந்தார். பரிசுத்தாவியானவரால் எல்லா விதத்திலும் நிரப்பப்பட்டிருந்தார். அவருக்கு ஒரு ஷார்டேஜ் கிடையாது. கம்ப்ளீட்டா he will be fully filled with the Holy Spirit. இதுதான் முக்கியம். நம்மளுக்கு நம்ம இயேசுவோட வாழ்க்கையை தான் பார்க்கணும். ஏன்னா அவர் படி தான் நம்ம வாழ ட்ரை பண்ணணும். அப்போ நமக்கு we need the Holy Spirit on a daily thing. He has to guide us. அவர் தான் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. You want everything, you can ask him and get things done. So இதெல்லாம் பாருங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாரு இயேசு. இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்போ அவர் ஈவன் பிசாசுகளை துரத்தும் போது தேவ ஆவியானவருடைய வல்லமையில தான் துரத்தினாரு. தேவனுடைய விரலின்படி தான் துரத்துறேன்றாரு. இது வரைக்கும் நீங்கள் பழைய பாட்டில் படிச்சுக்கலாம். இவ்வளோ அதிகாரத்தில் பேய் ஓடுற மாதிரி தெரியல. சாலமோன் வாஸ் அ விசர்ட். அவன் பயங்கரமாக பேயை ஹேண்டில் பண்ணான். ஆனால் அவனால் ஓட்ட முடியல. இயேசு வந்த பிறகுதான் அந்த பிசாசு ஓடுது. அது வரைக்கும் பிசாசு எல்லாத்தையும் அமக்கடம் பண்ணி தான் இருந்தான். ஆனால் இயேசு வந்த பிறகுதான் பிசாசை துரத்துவதற்கான ஒரு அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்தார். ஏனென்றால் ஹீஸ் காட். நிறைய பேர் திரும்ப சொல்கிறேன், இயேசு ஒரு மத தலைவர் அல்ல. கிறிஸ்தவ மதம் அவருக்குரியதில்லை. உலகமே அவருது, எல்லாமே அவருது. அவர் ஹீஸ் த ஓனர் ஆஃப் த வேர்ல்ட். அதனால் அவர் தான் பிரசங்கம் பண்ணணும். சரி, இன்னொன்று வசனமும் சொல்லிடுறேன். நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நம்ம நிறைய காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். கேளுங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது சிறந்த வசனை போவது. இது டெக்கரேட்டிவ்னு சொல்லுவாங்க. டெக்கரேட்டிவ் மெசேஜ், ஹைலி இது முதல்ல பாலிட்டிஷியன்ஸ் பேசுவாங்க, இல்லாட்டா அது பேசுவாங்க, மற்ற வேர்ல்டில் இந்த இதெல்லாம் பேசுவாங்க. தேவனை பற்றிய சாட்சி, இப்போ தேவனை புகழ்ந்து அப்படிலாம் அவர் வரல. ஒரே ஒரு வார்த்தை வச்சிருந்தார் பவுல். வசனி போவது ஞானத்தோடு நம்மளை இயேசுவை அறிவிக்க முடியாது. நம்ம ஞானத்தோடு இயேசுவை அறிவிக்க முடியாது. ஆவியானவரின் துணையோடு தான் இயேசுவை அறிவிக்க முடியும். இயேசுவை பற்றி நம்ம அறிவிக்கணும்னு சொன்னால நம்மளோட எபிலிட்டி கிடையாது. எல்லாத்துலேயுமே ஆண்டவர் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அறிவிக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏன் இந்த வார்த்தை எழுதியிருக்கப்பட்டிருக்கு? நிறைய பேர் இயேசுன்ற பேர் இருக்குது. அதனால இயேசுன்ற போது நம்ம அதை அட்ரஸ் பண்ணும்போது நேமை நல்லா சொல்லி கொடுத்துட்றேன், கேட்கோங்க. ஆக்சுவலாக நசரேனாகிய இயேசுவை, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை, இப்படிதான் இயேசு கிறிஸ்து, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து, இதுதான். ஏன்னா ஏன் நசரேனாங்கன்னா நாசரேத்தூர்லேருந்து வந்தாரு, நான் நசரேன். ஸோ ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும். இப்போ பிசாசு உலகத்தில் போய் நம்ம பேசும்போது கூட நீங்கள் போயான்னு போவோம். நிறைய பேர் அதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை, யார் கிறிஸ்துவாக வரப்போகிற இயேசுவை, அவரை தான் நம்ம அறிக்கை செய்யும்போது ஆவிகள் கீழ்ப்படியும், இல்லடிக்கப்படியாது. லெட் மீ ஆனஸ்ட்லி, நிறைய இயேசுன்ற பேரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹீப்ரூவில் யஷுவான்னு பேசுவாங்க, கரெக்டு. ஆனால் கூடவே மஷியான்னு மேசியான்னு சொல்லுவாங்க. அதனால தான் இருக்குது. அப்போ இவன் யோசுவான்றது கூட அந்த பேர் தான் வரும். பரியேசுன்னு ஒரு ஆள் இருந்தான். இது மாதிரி வேதத்தில் நிறைய பேர் இன்னைக்கு பேர் ஜீசஸ்ன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. அவங்களெல்லாருமே நம்ம இது பண்ண முடியும். ரெண்டாவது இங்கே நல்லா கவனிக்கணும், அவர் சிலுவையை பற்றி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அதுவும் இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக். இதில் போட்டிருக்கோம், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றே உங்களுக்கு அறியாது இருக்க. நீ வேற எதுவும் கற்றுக்க வேணாம்பா, இயேசு கிறிஸ்துவை கற்றுக்குவோம். அறிவே அதுதான். ஒரு மனுஷனுக்குள்ள அறிவு என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியலைன்னா வேஸ்ட். அவன் வாழ்க்கை வாழ்ந்ததே வேஸ்ட். ஏன்னா he is the model. Jesus Christ was the model set by the Father God.
செட் பண்ணி உள்ள அனுப்பிச்சாரு. ஸோ இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை அதான் போட்டு கமா சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி கமா வேறொன்றையும். இப்போ நம்மளுக்கு இந்த பிசாசு ரொம்ப தந்திரமான இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம மனசில் ஒன்று போட்டு விட்ருவோம், இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு போடுறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை கட் பண்ணிடுவான். இதான் ஒரிஜினலாக பிசாசு போட்டுடுறாங்க. அடுத்தது சிலுவையை எடுத்துருவான். சிலுவை எடுத்து மூணாவது வச்சுக்கோ. நீங்கள் நினைக்கிறீங்களா சிலுவை காட்டினா பிசாசு போடுவாங்க? சிலுவை என்னது? ஒரு மரணாக்கணைக்கு ஒரு ஆளுகை உட்படுத்துவதற்கான அடையாளமான மரம். அது ரோமன்ஸ் பீரியட்ல என்ன பண்ணாங்க, ஒரு ஆள் தவறு செய்தானால் இல்லாட்டி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஆளை தூக்கி போட்டு மக்களுக்கு காப்பாங்க. இது மாதிரி தப்பு ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் தூக்கி போட்டுட்டாங்க, சிலுவையில் அடிச்சிடுவாங்க. அது ரொம்ப குரூவல் டெத். நம்ம அது கிறிஸ்தவங்க அதை சரியாக புரிஞ்சிக்காம ஒவ்வொருத்தர் சிலுவை வீட்டில் வச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சிலுவை ஏற்றி கொடுக்குறாங்க. பிசாசு அப்படி மாதிரி ட்ரிக் பண்ணுறான். மதம் எல்லாத்தையும் மாற்றி விடுது. We have to know, we have to worship only Jesus Christ, not the cross. இதுலேயே 2 டிஸ்டிங்ஷன் இருக்குது. சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நசரனாக இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு விரும்புகிறேன்றார் பவுல். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய காரியம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆவியானவரை பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்து போனால் ஃபர்ஸ்ட் he is the model man sent by God. He is God as well as man. இன்னொரு கிரேக்க இதில் ஃபிலாசபர்ஸ்லாம் இருக்காங்கன்னா கடவுள் எப்படி மனுஷனாக வர முடியும் அப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சு தேதி. ரொம்ப நாள் அதனால தான் அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது நான் அந்த விளக்கத்தை கொடுத்தாரு. எப்படி கிரேக்கர்களுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள், அவங்களுக்கு இது நீட். இப்போ கூட நம்ம கேட்குற மாதிரி சயின்டிஸ்ட் எப்படி வந்துச்சு, வந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்து விசுவாசிக்கிறோம். அப்படி பண்ண முடியாது, அது விசுவாசமே கிடையாது. இதை பார்த்து இதில் ஒரு பேட், ரைட்டிங் பேட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே நம்புவீங்க. இங்கே ரைட்டிங் பேட் வச்சிருக்கிறேன்னு நான் இது இல்லாமல் சொன்னேன்னா நம்புவீங்களா? அதுதான் ஃபெய்த். ஓகே, வேறொன்றையும் உங்களுக்கு அறியாது இருக்க தீர்மானித்தது தான் போட்டிருக்கு. 4வது வசனம் பாருங்க. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் இல்லை. நம்ம ஃபெய்த் எதனால நிற்கக்கூடாது? மனுஷனுடைய ஞானத்தினால. இப்போ ஒரு அழகாக பிரசங்கம் பண்ணுறான் ஒரு ஆள், அந்த பிரசங்கத்தினால நீ கேட்டு நீ நான் கேட்கறது நல்லா இருக்கும். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் லெக்சர்ஸ் எத்தனையோ பார்த்துருக்கேன், சயின்டிஃபிக் லெக்சர்ஸ் எத்தனையோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் வேலை செய்யாது. ஆவியானவர் உன்னை தொடணும். நாங்கள் இங்கே இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஆவியானவரே எல்லா ஜனங்களும் பார்க்கட்டும், பற்றி அறிந்துக்கிட்டும் ஜெபம் பண்ணிட்டு. ஏன்னா என்னுடைய எபிலிட்டியோ என்னுடைய திறமையோ கிடையாது, எல்லாம் அவருடைய தான். ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும், உருவாக்க முடியும், கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல வைக்க முடியும். அவரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு சர்ச்சா ஒன்றும் இல்லை. நிறைய வேதனைக்குரிய காரியம், நிறைய சபைகள் ஆவியானவரை புறந்தள்ளிது. அவை தெய்வ ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க. என்னுடைய விசுவாசத்தில் ப்ராப்ளம் இருக்குது எல்லாருக்கும். விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் இல்லை, மனுஷன் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. மனுஷன் மேலே தேவ ஆவியானவர் இறங்கும் போது, அவன் பேசும்போது அதே ஆவியானவர் இந்த மனுஷனை இன்னொரு மனுஷனை தொடுறது. அதை தேவ பலத்தினால் இருக்கும்படிக்கு அதான் போட்டிருக்கு. என் பலம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமே இல்லாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் இட் வில் வொர்க். அதாவது ஆவியோட வசனம் எப்படி வேலை செய்யணும்னா, சின்ன ஆட்டம்ஸ் எல்லாம் நொறுக்கி போட்டு போயிடும். தேவ வசனம் அப்படிதான் செய்யணும். ஏனென்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட்ஸ் பொசிஷன் இஸ் கிங். அவர் ஒரு தடவை சொன்னால் அவரால் திருப்பி எடுக்க முடியாது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் ஒரு வார்த்தை, அவரால் அதை எடுக்க முடியாது. அவர் ஆசீர்வதிச்சு தான் தீர்வார். ஏன் எனக்கு உடனே நடக்கலைன்னு சில பேர் கேட்பாங்க. அவர் ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பாதான். ஆபிரகாம் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேனாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, அவனுக்கே ஹார்ட் லூஸ் பண்ணிட்டு தவறு பண்ணிட்டாரு ஆபிரகாம்.
அதனால கர்த்தர் இல்லை அவனுக்கு அந்த குமாரனை கொடுத்து அவன் மூலம் பெரிய சந்ததி. இன்னைக்கு அந்த பீப்புள் பாருங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, வெரி வைஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள். அவங்களால எல்லாம் செய்ய முடியும். God is with them and God is making the difference. It's not them who are smart or anything. God is with them. They are doing everything. அதே மாதிரி தான் இன்னைக்கு தேவன் ஆவியானவர் நம்மளோட இருந்தாலும் வித்தியாசத்தை மக்கள் பார்ப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் சந்திக்க முடியும். We can do anything. I can do all things through Christ that strengthens us. தேவதன் ஜனங்களே ஒவ்வொரு இதுலையும் ஆவியானோட வியூ என்ன இந்த மாதிரி கேட்டோம்னா. அண்ட் இப்போ நம்ம அனுதின வாழ்க்கையை இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். we are driving a கார் ஓட்டும் போது ஜிபிஎஸ் சிஸ்டம் வச்சுக்கிறோம். எதுக்கு ஜிபிஎஸ் பார்த்து ஓட்டுறோம்? அந்த ஜிபிஎஸ் சொல்லும் இந்த இடத்துல போனால் டிராஃபிக் இருக்கும், இந்த இடத்துல போனால் இப்படி போகாத இப்படி போ, இந்த ரூட்டில் போ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே ஆண்டவர் நமக்காக தான் ஏற்படுத்தினது. மனுஷனை ஏற்படுத்த வச்சார். ஏன்னா நம்மளுக்கு கைடு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்றது அவர் அழுத்துறாருங்க. ஸோ அந்த கைட் பண்ணுறதே ஆவியானவர் தான். ஏன்னா அவருக்கு தான் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் நடக்க போகிறது எல்லாமே தெரியும். அதனால் இயேசு ஆவியானவர் மூலமாக தான் செயல்பட்டு கொண்டிருப்பார். இன்னொரு வசனம் படிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16வது வசனம். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் நல்லா பண்ணுங்க எங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, ட்ரையான் பர்சன் ஆஃப் த காட்ஹெட், ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியாகிய அவரை காணாமலும் பார்க்க முடியாது. அவரை ஸோ அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இது ஆவியானோட அபிஷேகம் எல்லாருக்கும் வேண்டும். அவர் அபிஷேகம் பண்ணாதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, உலகம் அவர் சத்திய ஆவியானோடைய காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. கிளீனாக சொல்லிட்டாரு. உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அதுக்கு அபிஷேகம் கிடைக்காது. அவரால் தெரிந்து கொண்ட மக்கள் கண்டிப்பாக அபிஷேகிப்பார். ஏன்னா இதை சில பேர் நண்பர்கள் இருப்பாங்க, மாம்சமான யாவர் மேலே எல்லாம் ஏன் அந்த வசனத்தை கத்துறதுன்னா ஜாதியெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் ஜாதி பார்க்கறது இல்லை. அவர் தான் எல்லாரையும் உருவாக்குனது. அது வெஸ்டர்ன் சைடில் இதாக இருந்தாலும் அமெரிக்கா இருந்த சைடில் ஜப்பான் வரைக்கும் இல்லை இத்தனை மனுஷருக்கும் அவர் தான் ஆண்டவர். ஸோ அவர் ஜாதி இதெல்லாம் பார்க்கறது இல்லை. எல்லாரையும் அபிஷேகிப்பேன்றாரு. உண்மையாக இருதயத்தோடு அவர்கிட்ட வர்றவங்களை கண்டிப்பாக அபிஷேகிப்பார். யார் பாருங்களோ அபிஷேகிப்பார். ஸோ இந்த இடத்துல அவரை காணாமல் பெற்றுக்கொள்வது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்போ நமக்குள்ள ஆவியானவர் வந்த பிறகு என்ன நடக்கணும்னு சொன்னால், we give our controls to the Holy Spirit. ஆவியானவர்கிட்ட நம்ம கண்ட்ரோல்ஸை கொடுத்துருவோம். டே டு டே கண்ட்ரோல், மந்த்லி கண்ட்ரோல், இயர்லி கண்ட்ரோல், அப்படி தான் நம்ம சிஸ்டமாக போட்டு வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே அவர்கிட்ட கொடுத்துருவோம். அவர் பார்த்துக்குவோம். இப்போ யாராவது ஒருத்தர் இது போடு. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நிறைய ஃப்ராடு ஃபைனான்ஸ் கம்பெனிகளாக ஆரம்பிச்சிருக்குதுல, அதில் சொல்கிறேன். இந்த இடத்துல எங்கள் கம்பெனியில் போட ஒரு 4 டைம் உனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தா மாதிரி போட்டுருவாங்க மக்கள். போட்டு நான் ஆசை, அதனால் அதை போட்டுட்டு ஏமாந்து போயிடுவாங்க. எல்லாம் போயிடும். அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி உங்களுக்கு ஒரு தருணம் ஏற்பட்டுருமா? ஆவியானவர் சொன்ன போடாதேன்னு, வேணாம் அதில் போடாத, உனக்கு நல்லா இருக்காது, நீ ஏமாந்துடுவ, கம்ப்ளீட்டாக நீ என்ன நம்பி வா, நான் உன்னை காப்பாற்றுறேன். ஏன்னா நான் தான் உனக்கு பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது, எல்லாத்தையும் ஒன்று ஆசீர்வதிக்கிறது எல்லாமே நான் தான். நீ என்னோட வா, நான் சொல்கிறபடி நட. இது மாதிரி ஒவ்வொரு டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவர் தான் கொடுக்க போகிறது. அவர் அதுக்காகவாது நம்ம அதை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து, ப்ளஸ் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு காரியம். 2வது
இட்டர்னிட்டியில அவர்கிட்ட. அதையும் நம்ம தயார் பண்ணி வைக்கிறது ஆவியானவர் தான். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதாங்க போட்டிருக்குது, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் தான் உங்களால் முடியும். நீங்கள் உங்களுடைய எபிலிட்டியை போடுறது. அதான் சொல்கிறேன், யூ மே பி a highly educated person, but good. பட் கர்த்தருடைய சன்னிதானத்தில் யார் கர்த்தரை பற்றி ரொம்ப அறிஞ்சிருக்காங்களோ அவன் தான் ஹைலி எஜுகேட்டட். He is beyond science. God is beyond science. And science and whatever the management, whatever the things, courses we are doing. But God is supernatural. இப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு கேன்சர் கேஸை கொண்டு வர்றாங்க, செத்து போயிடுவேன். உண்மை தான் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குற அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டோ வாட் எவர் இட்ஸ் தேர், அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. அதே இடத்துல ஏசு உள்ள ஆவியான உள்ளே இறங்கினோடனே டப்புன்னு ஹீல் பண்ணுவார். ஒன்றுமே இருக்காது, எல்லாம் சுகமாயிடுவாங்க. எப்படி ஆகுது? ஏன்னா அவர் கிரியேட் பண்ணுறவர் எல்லா டேமேஜ் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு மாற்றி விட்டு போயிடுவார், இல்லாட்டி அதை ஹீல் பண்ணிட்டு போயிடுவார். அதே சொல்கிறேன், ஹீ இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஆனால் திங்க் பண்ணவே முடியாது. அவர் அந்த ஜோன்லேருந்து வர்றார். ஹீ இஸ் இந்த அதர் ஜோன், ஸ்பிரிட் ரெல்ம்லேருந்து அவங்கெல்லாம் வராங்க. அதனால் நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். இந்த ஏர்த்தில் லாட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஏன் மனுஷங்களை கொடுத்த பிறகு, மனுஷன் பிசாசுக்கு அடிமையான பண்ண பிறகு, நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சண்டை நடக்குது. இப்போ அவனை சுட்டுக்கிறான், அவன் இவனை சுட்டுக்கிறான், ஆப்கானிஸ்தானில் சுடுறான், ஈராக்கில் சுடுறாங்க, அங்கே போடுறாங்க, பெலாரூஸில் சுடுறாங்க, என்னென்னமோ வருது, நியூஸ் வருது. இவன் சுட்டுக்கிறான், அவன் சுட்டுக்கிறான், பிளேன் எடுத்து போய் பாம் பண்ணுறான். பட் தேவனாகி கர்த்தர் ஊர்த்ததா சமாதானத்தை கொடுக்கும். சமாதானம் ஆவியானவர் அபிஷேகம் இருந்தால் தான் வரும். தேவச்சரமே ஞாபகம். நெக்ஸ்ட்டு இன்னும் அதிகமாக படிக்கலாம், நேரம் கடந்து விட்டது. கர்த்தராகி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஆவியானவருக்குள்ளாக உங்களை வழி நடத்தி ஆவியானவரை பெற்று நீங்கள் ஆவியானோடு இசைந்து இணைந்து ஜீவிக்க உங்களுக்கு கிருபை தருவார். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இதில் போட்டிருக்கு, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஜீவாப்பம் நானே. இயேசுவே இந்த வார்த்தையை சொல்கிறார். 2வது 53வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரனின் மாம்சத்தை புசியாமலும் அவர் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவநிலை என்று மெய்யாவே மெய்யாவே சொல்கிறேன். 2வது, he is the person who gives us life. Jesus is the person. அதனால தான் this God has advocated. Daily we need it. அப்போ தான் நம்ம அவரை வச்சு புசிக்கும் போது நம்ம ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவோம். அதான் அவங்களுக்கு லைஃப், நம்மளுக்குள்ள லைஃப் வரணும், சரியாக வரணும்னு சொன்னால் வச்சுருக்கணும். அதான் போடுறோம். அவரை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இங்கேட்டில் அடிஷ்னலாக நித்திய ஜீவன் சொல்கிறாரு, கடைசி நாட்டில். நான் நான் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, முடியாத கேஸ், கான் கேஸ், இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நான் பெஸ்ட்டு திங் நான் அட்வைஸ் பண்ணுறது, என்னோட கோஆப்ரேட் பண்ணுற மக்களுக்கு கம்யூனியன்னு சொல்லி கொடுப்பேன். நீங்கள் கர்த்தருடைய பந்தி அவர் சரீரத்தையும் அவர் மாம்சத்தையும் எடுங்க, உங்களுக்கு எல்லாமே பறந்து போயிடும். இந்த விசுவாசத்தோடு எடுத்திங்கன்னா எல்லாத்துமே கரண்ட் போயிடும். ஏன் கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்கிறாரு. 2வது, இங்கே திருப்பியும் அந்த வசனத்தை சொல்கிறாரு, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்குது, என் ரத்தம் மெய்யான பணமாக இருக்குது. ஏன் இதை திருப்பி சொல்கிறார் ஆண்டவர்? ஒரு தடவை சொன்னால் பார்த்தாதா? ஏன்னா மக்களுக்கு இது புரியணும். ரொம்ப டஃப், கடினமான உபதேசம்னு அவங்களே சொல்கிறாங்க. 2வது, இந்த இடத்துல போட்டிருக்கோம் 56, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். இது ஒரு பாயிண்ட்டு, இது வெரி பிக் பாயிண்ட். நாம் தேவனோட நிலைத்திருக்கணும்னு சொன்னால் இது வேணும். 2வது, அவரும் நம்மளில் நிலைத்திருக்கிறார்.
அப்புறம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை அனுப்பினவனும் என்னாலே பிழைப்பான், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இப்போ அவர் உட்கொள்ளும் போது அவரால் நம்ம பிழைக்க முடியும். இந்த வார்த்தையை டீப்பாக மீனிங் எடுத்து பாடுங்க. அனுதின வாழ்க்கைக்கு we need Jesus Christ and the guidance of the Lord, the Holy Spirit. தேவ ஜனமே இதை செய்யுங்க, வித்தியாசத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்கிறேன். எனக்கு தேவ ஜனமே எல்லாம் செய்தி கேட்டீங்க. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, அவருடைய ஆவினால எல்லாம் கூடும். திருவிருந்தில் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொண்டிருக்கோம். கர்த்ததாமே உங்களுடைய எல்லா வித காரியங்களிலும் காப்பாற்ற, உலகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிற எல்லா வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், எல்லாத்துலேயும் பிசாசின் தொல்லைகள் எல்லாத்துக்கும் கூட அதுதான் ஸ்டார்ட் பண்ணி விடுறது உங்களை. அதில் எல்லாத்திலும் கர்த்தர் உங்களை காப்பாகிறாங்க, கர்த்தருடைய வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெபித்து கடந்து செல்வோம். மகிமையின் தேவனே உங்களை நன்றோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் ரசத்தை உட்கொண்ட பிள்ளைகளையும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என் தேவனாய கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளவும், ஆவியானுடைய சேர்ந்து இணைந்து ஜீவிக்கவும் கிருபை தாருங்க. என் தேவனாய கர்த்தாவை பெரிய காரியங்களை செய்யுங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையை நாங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக எங்கள் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானுடைய அபிஷேகம் எந்நேரமே எங்கள் மேலே தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.